டேய் டேய் அவனை கூப்பிடு. ஹோண்டா மயிலி பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி நீ வெளியில வரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு கோர்ட் மெயின் கேட்டு முன்னால கும்பல் இருக்கும், கவனமா இருக்கணும். திரும்பவும் சேஃபா வரத்துக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுட்டேன். டேய் எல்லாரையும் கூப்பிடு. சார், இந்த கேஸ்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பா. நிரபராதிங்க என்னைக்குமே இந்த சட்டத்தால தண்டிக்கப்பட்டதே இல்ல. வழக்குல ஜெயிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் மந்திரி ஆயிடுவீங்களா? இல்ல. இந்த ஆளுங்கட்சி கூட்டணியில சிகேபிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல புதுக்கோட்டை பால் இருக்காரு. அவரு நல்லாவே செயல்படுற. இந்த ஸ்பிரிட் கும்பகோணம் கேஸ் உங்களோட புகழ கெடுத்திருக்கா சார்? இல்லவே இல்ல. ஜனநாயக அரசியல் வாழ்க்கையில இந்த மாதிரி குற்றச்சாட்டு வர்றது சகஜம்தான். எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்ச மக்களுக்கு என்னோட 40 வருஷ அரசியல் வாழ்க்கை என்னன்னு நல்லாவே தெரியும். புதுசா அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த வழக்குல உங்க கூட குற்றம் சாட்டப்பட்ட முருகேஷனும் பழனிசாமியும் ப்ளீஸ், ஐ எம் சாரி. கோர்ட் தொடங்குற நேரமாச்சு. அப்புறமா பார்க்கலாம். வரேன். வணக்கம். முக்கிய செய்திகள். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆறுமுகம் நம்பி இன்று காலை தாக்கப்பட்டார். 9 மணி அளவில் மாவட்ட நீதிமன்றம் வளாகத்தில் இச்சம்பவம் நடந்தது. சம்பவ இடத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மீரா இப்பொழுது பேசுகிறார். மீரா, அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இந்த சம்பவம் நடக்கும்போது நாங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ளதான் இருந்தோம். முகம் தெரியாத சில பேர் திடீர்னு வெடிகுண்ட வீசி நீதிபதியை தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவத்தை நாங்க கேமராவில ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மேஜிஸ்ட்ரேட்டை திடீர்னு தாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே மீரா, இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாருன்னு தெரிஞ்சதா? இந்த இடத்தை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஆனாலும் குற்றவாளிங்க யாருன்னு இன்னும் சரியா அவங்களாலேயே கணிக்க முடியல. சிட்டி போலீஸ் கமிஷனர் சந்திரசேகர் இப்போ இங்க வந்திருக்காரு. சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நாளா பிளான் பண்ணி சரியா திட்டம் போட்டுதான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. யாருன்னு தெளிவா சொல்ல முடியல. ஆனா இத செஞ்சது ப்ரொபஷனல் கில்லரா தான் இருக்கணும். யாரா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நாங்க அவங்கள கைது செஞ்சிருவோம். தேங்க்யூ சார். இந்த ஸ்பிரிட் கும்பகோண வழக்கின் தீர்ப்பு சொல்லும் நாளான இன்னைக்கு நடந்த இந்த கொடூர சம்பவம் தமிழ்நாடு அரசியல்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு அரசியல் அனுபவசாலிகள் சொல்றாங்க. VTVக்காக மீரா. இச்சம்பவத்தை குறித்து கருத்து கூறுவதற்காக இளைஞர் அணி தலைவர் பார்த்திபன் நமது ஸ்டுடியோவில் இருக்கிறார். சார், இந்த கோர்ட்டு சம்பவத்தை பத்தி உங்க கருத்து? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு மாவட்ட ஜட்ஜுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண குடிமகனுக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னொரு கேள்வி, உங்க கட்சியோட சேர்ந்திருக்கிற கூட்டணி தானே இங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடக்கிறதுக்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப ஆள்ற கட்சியில நாங்க ஒரு அங்கம் மட்டும்தான். அதனால அத ஆஃப் பண்ணுங்கடா. வைத்தியமே பிடிக்குது. அவனோட தாத்தாவோட ஒரு உட்கட்சி ஜனநாயகமா இங்க இருக்க ஒவ்வொருத்தையும் சீட்டும் தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். தோழரே, அவ்வளவு சீக்கிரமா அவனை கணக்கு போட்டுறாதீங்க. வீக் வார இதழ் போன வருஷம் நடத்தின சர்வேயில 10 அரசியல்வாதிகளை ஒருத்தன் தான் இந்த பார்த்திபன். ஆமா ஆமா, அந்த ஜோசியர் சொன்னது ரொம்ப சரியா போச்சு. ஆண்டவனே, இந்த கொலைகேஸ் நம்ம தலையில விழுகாம பாத்துக்கப்பா. இதை விட அந்த ஆளுக்கு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். தோழரே, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? யாரு இதெல்லாம் செஞ்சது? இத என்கிட்ட கேட்டா நான் செஞ்சது மாதிரி இல்ல இருக்கு. ஒருவேளை அந்த தீர்ப்பு நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா கூட கோர்ட்டுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்து என்ன தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸும் ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு VIP ரூமும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் அங்கே வந்தேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, முக்கியமான மீட்டிங்னு என்னை தலைவர் இப்போ கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், புரியுதா? நீ கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா வணக்கம். அப்புறம் ஃபோன் பண்ணியா? எல்லாரும் டயத்துக்கு வந்துட்டீங்க. அந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி பார்க்கணும் தலைவரை. உங்க அருமை தளபதி டிவியில லைவ் ப்ரோக்ராம்ல துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். போன எலெக்ஷன்ல லாட்டரி அடைச்ச மாதிரி கிடைச்ச இந்த சீட்ல மந்திரி சபையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கைவிட்டு போன இந்த உள்துறையும் பிடிக்க திட்டம் போட்டிருக்காரு நம்ம முதல்வர். அது மட்டும் இல்ல, இந்த கும்பகோணம் ஸ்பிரிட் கேஸ்லயும் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு. அவர் எவ்வளவுதான் தாங்குவார் இத? அட கடவுளே, டென்ஷன் ஏறி ஏறி பிபியும் அவருக்கு ஏறி போச்சு. டென்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு காரியம் பண்ணுங்க சார். என்னது? பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. நம்ம கட்சியில மந்திரி பதவிக்கு தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹைகோர்ட்ல நடந்த நீதிபதியை தாக்குன சம்பவத்துக்கும் ஸ்பிரிட் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுது. சும்மா சந்தேகப்பட்டு பிரயோஜனம் இல்ல, கண்டுபிடிக்கணும். ஒரு மாநிலத்தோட முழு காவல் படை நம்ம கிட்ட இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப நம்மளோட வேலையாயிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆட என்னடா கடவுளை, என்ன இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டு நேரம் கட்ட நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. எவ்வளவு பாச்சு? 48 ரூபாங்க. கொஞ்சம் தள்ளி நிறுத்து. 2 தோசை. நேரம் இவ்வளவு ஆச்சு, இன்னும் நண்பர் சாப்பிடலையா? நேரம் ஆயிடுச்சு, வர்ற வழியில ஒண்ணுமே கிடைக்கல. பசி வேற ஓவரா இருக்கு. நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னும் ஆளு வரலைன்னு. 2-3 பேர் உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதோ இந்த ஆளு சாயங்காலத்துல இருந்தே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியுதா? யாரு? சுலைமான் பாயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, ஏதோ நான் இருக்கிறேன். அதே வீட்டுல தான் இப்போ இருக்கீங்களா? அந்த வீட்டை பாகம் பிரிச்சாச்சு. டயர் கம்பெனில வேலை பார்க்குற என் பையன் தான் இப்ப எனக்கு உதவியா இருக்கான். நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாய். இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு வேலை வேணும்பா. அதுக்காகத்தான் உனக்காக நான் ரொம்ப நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமாவா காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் நேரம் ஆனாலும் நீங்க வருவேன்னு சொன்னாங்கப்பா, அதனாலதான் இருந்தேன். பாய், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். காலைல வீட்டுக்கு வாங்க. சரிப்பா. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. யார் அவரு? நான் படிக்கிற வயசுல இவரோட டீ கடைக்கு மேலதான் நான் குடியிருந்தேன். 6 வருஷமா அங்கதான் இருந்தேன். வாடகை கூட வாங்க மாட்டாரு, சாப்பாடு காசும் கேட்க மாட்டாரு. ரொம்ப நல்லவர். வாழ்த்துக்கள் மீரா. எதுக்கு சார்? போன வருஷம் மிக சிறந்த செய்தி பதிவுக்கான விருது உன்னுடைய விற்கப்படும் குழந்தை பருவம் என்ற செய்தி படத்துக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய தொலைக்காட்சிக்கு பெருமை சேர்த்த மீராவுக்கு ஏன் சார்பாவும் நம்முடைய தொழிலாளர்கள் சார்பாவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். மீரா, எதை பத்தின செய்தி இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. ஏதாவது சிக்கலா? இல்ல சார், சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பட் நவ ஐ அம் கான்ஃபிடென்ட். ஓகே, தீம் என்ன, அதை மட்டும் சொல்லவே இல்லை. சாரி சார், ஸ்டூடண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ், இதுதான் தீம். வெரி குட். நம்ம ஊர்ல இருக்கிற கல்லூரி அரசியலோட வளர்ச்சி, அரசியல் மூலமா வளர்ந்துட்டு வர கட்சி தலைவர்கள், வாழ்ந்துட்டு இருக்கிற ரத்த சாட்சிகள், இந்த மாதிரி கேம்பஸ் பாலிடிக்ஸ பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ற தொடர். வெரி குட். ரொம்ப கவனமா கையாள வேண்டிய தீம் தான். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்க போற? அந்த பஸ் எரிப்பு வழக்கு நல்ல ஆரம்பம். தமிழ்நாட்டின் கல்லூரியில அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின பஸ் எரிப்பு. எத்தனையோ அரசியல் மாற்றங்களுக்கு காரணமான ஒரு சம்பவம். அப்புறம் மீரா, சாட்சிகள் மட்டும் போதாது, உண்மையான ஆதாரங்களோட செய்திகள் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா உன்னால முடியும் மீரா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல்கம். ஐயோ பாவம், இந்த அப்பாவி பொண்ணுக்கு உதவ கூடாது. அது யாரு? யாரு? அதான் அந்த பாவக்கார பொண்ணு. நான் தான். நல்ல வேலை சொன்ன, இல்லனா கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டிருப்பேன். இதெல்லாம் என்னது? அந்த பஸ் எரிப்பு வழக்கு இருக்குல்ல, அதோட ஃபைல்ஸ் தான். கேம்பஸ் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி புது தொடர் ஆரம்பிக்க போறேன். அப்படின்னா அடுத்த அவார்டும் யாருக்கு போக கூடாதுன்னு கலாரங்கிட்டியா? போடா. உனக்கு என்ன பிரச்சனை? அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கால இருக்காங்க, காசுக்கு பஞ்சமே கிடையாது. நீ சினிமா எடுக்க போறன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உனக்கு காம்ப்ளெக்ஸ்டா? ஏய், எனக்கு கேமராமேனா நீதான் வேணும்னு செபாஸ்டியன் சார் கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஐயோ, நான் இந்த விளையாட்டுக்கு வரல. எனக்கு சூடான செய்திகள் மட்டும் போதும். சூடான செய்தியில கடந்து சாகணும்னு ஓ விதி.
லுக் ஜெரி, ஐம் சீரியஸ். கொஞ்ச நேரத்துல இத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. நாளையில இருந்து நான் என்னோட ப்ராஜெக்ட ஆரம்பிக்க போறேன் ஜெரி. கடந்த 2.5 வருஷமா விசாரணை கைதிகளா ஜெயில இருக்கிற அந்த விசாரணை கைதிகளை நாம நாளைக்கு பார்க்க போறோம். என்ன ஆச்சு? யாரு கூட யுத்தம்? பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா, இல்ல வேற ஏதாதா? என்ன இவன் பட்டாளத்துல சேராது நாட்டுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. எல்லையிலே படுத்து தூங்கிடுவான்டா. உனக்கு இப்ப என்னடா வேணும்? இப்ப என்ன நிம்மதியா தூங்க விடுறா? உனக்கு என்ன கட்டி பிடிச்சா தான் தூக்கம் வருமா? அதெல்லாம் நீ சொல்லாத. ராத்திரியில தூங்கவே விட மாட்டான், பகல்ல தூங்க விடுறா சாமி. உங்களோட பேரு? மீரா எஸ் நாதன். மீரா. இங்க நிறைய பேரு டிவி சேனல்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையிலயும் இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்கு. ஆனா நாங்க யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. ஆனா செபாஸ்டின் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணதால நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறேன். என்னோட சொந்த ரிஸ்க்ல. தேங்க்யூ சார். யோ, சாத்தனூர் பஸ் எரிப்புல பிடிப்பட்ட குற்றவாளிகளே உங்களுக்கு காட்டு. மத்ததை நான் பேசிக்கிறேன் போ. அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணுங்க என் வீட்டுல 2 பேர் இருக்காங்க. என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். சரி சார். சரி. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவங்க வந்திருக்காங்க. சரி சரி, மற்ற நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். இத நீங்க சீஃப் கெஸ்டா வந்த சுப்ரபாதம் நிகழ்ச்சியோட CD. செபஸ்டின் என்கிட்ட சொன்னா. தேங்க்யூ தேங்க்யூ. கொடுங்க. உங்களை பார்க்க யாரோ ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்களா? ஒவ்வொருத்தர போய் பாருங்க. அவங்க எதுக்கு எங்களை பார்க்கணுமா? ஏதோ இன்டர்வியூ எடுக்கணுமா? இருங்க, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? கொஞ்சம் ரோஸ் பவுடர் கிடைக்குமா? ரொம்ப பேசுற நீ. சரிங்க வா. எங்களை பத்தி ஏதாவது கேட்டா கொஞ்சம் வசதியா பேசு. என்ன சார், எங்களை தூக்கி வச்சு அடிச்சத சொல்லலாம்ல. உன்னால வசதி பேச முடியலனா ஊமை மாதிரி ரெடி, அது போதும். ஊமையாவா? பேசாம வாடா. வாங்க உட்காருங்க. ஓகே இல்ல? உங்க பேரு? சிவா. பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்ததுல குற்ற உணர்வு இருக்கா? நிச்சயமா அப்படி எதுவும் கிடையாது. கோர்ட்ல நீங்க குற்றம் செஞ்சதா ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா, அது நாங்க செஞ்ச தப்பு தான். அதுக்காக எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும். கட்சியில உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? கட்சி சொல்லியோ வேணும்னு நாங்க இதை செய்யல. அன்னைக்கு ஒரு வெறியில நாங்க செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். நான் மிலிட்டரியில சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆசைப்படுறது எதுவும் நடக்கிறது இல்லையே. வீட்டுல இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எந்த அப்பா அம்மா தான் இந்த மாதிரி மகன் ஜெயில இருக்கிறத பொறுத்துக்குவாங்க சொல்லுங்க? அவங்க ரொம்ப தான் நொறுங்கி போயிட்டாங்க. கேம்பஸ் பாலிடிக்ஸ் தடை செய்யப்பட வேண்டிய ஒண்ணா? தெரியாது, அத பத்தி எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது. நீங்க என்ன முடிக்கலையா? இது என்ன மெகா சீரியலா? இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காரு சார். இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளி மிஸ்டர் சம்பு. இங்க பாருங்க மீரா, அது ஒரு தலைவலி பிடிச்ச கேஸ். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சார், இவ்ளோ தூரம் வந்திருக்கோம், பிரச்சனை எதுவும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். மீரா, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க சாப்பாட்டுல நீங்க மண்ணலி போட்டுறாதீங்க. இல்ல சார், அவரை பார்க்க முடியாத நிலைமை ஒண்ணும் இல்லையே. என்ன நிலைமை? யோ, அந்த சம்பவ கூட்டுவாயா? சம்பு, வா.
நீ போ. ம் ம் சம்பு உட்காருங்க, உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. உங்களோட வீட்ல யார் இருக்காங்க? வீட்ல யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அம்மா. அம்மா என்ன பண்றாங்க? காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்காங்க. உங்களை பார்க்கறதுக்காக அம்மா வந்திருக்காங்களா? உங்களுக்கு அம்மா பார்க்கணும் போல தோணல? சீக்கிரம் கூட்டு போங்க. ஒரு விஷயத்தை நாங்க சொன்னோம்னா அது ஏன்னு புரிஞ்சுக்கணும். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். எவன் பிறந்தாலும் செத்தாலும் உங்களுக்கு நியூஸ் தானே முக்கியம். எங்க எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வேலை தான் முக்கியம். போங்க போங்கயா. ஏய், டோன்ட் டச் மீ. ஓ, தொட்டா உங்களுக்கு கோவம் வந்து தொடாதன்னு சொன்னேன். ஜெரி வா போலாம். ஜெரி, செபஸ்டின் நல்ல ஆளுங்க பார்த்து அனுப்பலாம். என் கழுத்தை இருக்கிறதுக்கு. ச்சே. நேத்து ராத்திரி போறா அந்த சம்பவத்தை நினைச்சு நான் தூங்கவே இல்லை ஜெரி. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. நம்மள அங்க இருந்து துரத்துறதுக்காகவே அந்த ஆளு நிறைய ரிஸ்க் எடுத்தாரு. நாம அங்க போனத பத்தி அந்த ஆளு யார்கிட்ட சொல்லிருப்பாரு? உனக்கு அவரோட மொபைல் நம்பர் தெரியுமா? தெரியாது, ஆனா கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு? நாம அங்க இருந்த நேரத்துல அந்த மொபைல்ல இருந்து போன அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் எடுத்தாலே போதும். டன். போற போக பார்த்தா பெரிய சிபிஐ ஆபீசர் ஆயிடும் போல இருக்கு. இதுல சம்பவ பத்தின டீடைல்ஸ் இருக்கு. பிரபல எழுத்தாளர் சங்கரி சாம்பசவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களோட பையன் தான் இந்த சம்பு. உண்மையாவா? யா, அவங்களோட ஒரே பொண்ணான சாந்தியும் இந்த விபத்துல இறந்து போயிட்டாங்க. ப்ரொஃபஸரா இருந்த அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப அக்ரஹாரத்துல இருக்காங்க. இந்த 2.5 வருஷத்துல ஒரு நாள் கூட அவங்க போய் சம்புவை பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, சங்கரி டீச்சர் வீடு. அதோ அந்த வீடு தான். Thank you. ஜெரி, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல போறேன். எல்லாம் ஓகே ஆனதும் நீ பின்னாடி வா. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எடுத்துக்கோ. மீரா, ஆல் தி பெஸ்ட். Thank you. பாட்டி, யார் நீங்க? நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். டீச்சரை பார்க்கணும். சங்கரி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உள்ள இருக்கா, போய் பாருங்க. சரி. யாரு? என் பேரு மீரா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காவிரி நதி பாதுகாப்பு போராட்டத்தப்போ மேதா பட்கரோட நான் வந்திருந்தேனே. போன வாரம் ஒரு மேகசின்ல நதிநீர் பிரச்சனையை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு ஆழமான ஆர்டிக்கலை யாருமே எழுதுனது கிடையாது. என்ன செய்றீங்க? நான் ஒரு பிரைவேட் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன்.
கேம்பஸ் பாலிடிக்ஸை பத்தி நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றேன். அதுக்கு உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சம்புவை நான் ஜெயில போய் பார்த்தேன். நான் எதையும் சொல்ல விரும்பல. ஒரு எழுத்தாளருங்கிற முறையிலாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட். ஒரு எழுத்தாளருங்கிறதையும் தாண்டி மாணவர்களின் அரசியலோட காட்டுமிரண்டுத்தனத்தால உயிரை பறி கொடுத்த ஒரு மாணவியோட அம்மாங்கிறது தான் சரி. 14 பேரை எரிச்சு கொண்ட வழக்குல முக்கிய குற்றவாளியோட அம்மா. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பிளீஸ். என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க இருந்து வர்ற? கொஞ்சம் தூரத்துல இருந்துதா. இந்த அக்ராகரத்துல யார பார்க்க வந்திருக்கீங்க? சங்கரி டீச்சரை. என்னாச்சு? சங்கரிய உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து நாங்க சம்புவோட நண்பர்களா? ஆமா. என் மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தானே வர்றீங்க? எல்லா பிரச்சனைக்கு காரணமே அவன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததுதான். அவனை கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து இந்த காலேஜில் அவனை சேர்த்ததுதான். ஏன் இப்படியாச்சு? எல்லாம் சங்கரியோட விருப்பம். மனுஷனுக்கு கஷ்டகாலம் வரும்போது இந்த மாதிரி கெட்ட புத்திகள்லாம் வரும். சம்பு ரொம்ப அப்பாவியான பையன். அவனுக்கு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. என்னோட பையன் பாலமுரளிக்கும் சங்கரியோட பொண்ணு சாந்திக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் அவன் இங்க வந்தான். காஞ்சிபுரம் சேலையும் சுற்றி ராசாத்தி பொண்ணு வந்தாச்சு. குதிரை வண்டியில் பட்டணம் சுற்றி ராசாவும் கூட்டரும் வந்தாச்சு. அடி காஞ்சி விசாலாட்சி மாமதுரம் மீனாட்சி பெண்ணோடு கண்ணு வைக்காதே. கொஞ்சம் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் 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 கூட சிறப்பு கொஞ்சம் ஆடாத ஆட்டங்கள் ஆடி துடிக்கடி கண்ணம்மா. பாடாத பாட்டெல்லாம் பாடி புகழ் தேடி சொன்னம்மா. பல்லாக்கு மூக்குத்தியும் காஞ்சிபுரம் சேலையும் சுற்றி ராசாத்தி பொண்ணு வந்தாச்சு.
ராசாத்தி பொண்ணு வந்தாச்சு அடி காஞ்சி விசாலாட்சி மாமதுர மீனாட்சி என்னோடு கண்ணுழைக்காதே கொஞ்சம் கொஞ்சம் போன வருஷம் கலப்பேரணி ஞாபகம் இருக்கா? எல்லா இடத்துல உள்ள பார்ட்டி ஆபீஸ்க்கும் தகவல் கொடுத்துருக்கோம். ஆனா அந்தந்த ஊர்க்காரங்களோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவை. ஜானி ஒரு நிமிஷம். வா ஏறு. வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். ஆமா, சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்றது ப்ரொஃபசர், இந்த வருஷம் கட்சியோட பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மேலெடுத்து உத்தரவு என்ன பண்ண முடியும்? அப்புறம் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, என்ன மறந்துட்டீங்களே? அடட, பெருசா ஒண்ணும் செய்யலப்பா. பையன் இவளுக்கு மோதிரம் போட்டான். பாலமுரளியோட அப்பாவோட ஆசை, அவ்வளவுதான். கல்யாணம் எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்ன சாந்தி, மாப்பிள்ள போலீஸ்காரரா? நீ எப்படி இருக்க சம்பு? சம்பு நம்ம காலேஜுக்கே வந்துட்டான். இன்னைக்கு சம்பு அண்ணாவோட முதல் நாள். வெரி குட். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா காலேஜிலும் கலைப்பேரணி இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். சரி. நீங்க அவனை பார்த்து கத்துக்கணும். பார்த்திபன் ஏழ்மையில இருந்து வந்தவன், அம்மாவோட சிறந்த மாணவன். தெருவிளக்கு கீழே உட்கார்ந்து படிச்சு முதலாவதா வந்தவன். உங்களுக்கு எல்லாம் வசதி கூடி போச்சு. இதையே எத்தனை முறை சொல்லுவீங்க? வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. விவேக் இன் கிளாஸ் ரூம். ஓகே போடி. ஏய் போலாம். விவேக் அங்கே உட்கார்ந்திருக்கான் பாரு. ஏய் ஏய் நில்றா டேய். அவனை விடாதீங்க, பிடிங்க. நான் அப்பவே சொன்னல இந்த காலேஜ் வேண்டான்னு. சம்பு அங்க பாரு, அதுவும் இந்த இடத்துல தானே நடக்குது. சாந்தி, இவனுக்கு கிளாஸ் ரூமை காட்டு. சரிம்மா, வா. ஹாய் சாந்தி. யார் இவன்? எங்க அண்ணன். எங்க இருந்து வரா? கோயம்புத்தூர்ல. இல்ல நீ சொல்லு. கோயம்புத்தூருங்க. படிக்கிறதுக்கா படிப்பு சொல்லி கொடுக்கிறதுக்கா? படிக்கத்தான். பார்த்தா அப்படி தெரியல. சீனியர்ஸ பார்த்தா மரியாதை கொடுக்கணும். சல்யூட் அடி. புடி. குட் பாய். இந்த மரியாதை எப்பவுமே இருக்கணும். யார் இது? எங்க காலேஜ் யூனியன் சேர்மன் அக்னிவேஸ். அமைச்சர் ஆதிகேசவனை கேள்விப்பட்டிருக்கியா? அவரோட மருமகன் தான். அப்படியா? அந்த ஆளோட பொண்ணு இங்கதான் படிக்கிறா, அபர்ணா ஆதி. அவளை வச்சு பார்த்தா இவெல்லாம் ரொம்ப பாவம். அந்த அவதாரத்தை நீ பார்க்க தானே போற? ஹாய் சாந்தி. ஹாய். யாரடி இது? எங்க அண்ணன். எங்க கூட்டிட்டு போற? கிளாஸ் ரூம் காமிக்க. என்ன சாந்தி இது? ஓ அண்ணன் எங்களுக்கு கொண்டு தானே இல்லையாடி? கண்டிப்பா. அதனால சாந்தி கிளாஸ்க்கு போகுமா, அண்ணனுக்கு நாங்க உதவுவோமா. ராணி மங்கம்மாவோட மகன் பேர் என்ன? மங்கம்மா மகனா? இல்ல, சம்புலிங்க மகாதேவன். அப்படியா? மனுஷங்களுக்கு இந்த பேர் இப்ப வைக்கிறாங்களா? வேட்டைக்கார அம்பொன்னு கார்ட்டூன் பாக்கலையா நீ? அது நீங்க தானா? இல்ல. அப்புறம் அது யாரு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமாடி? அது யாரா இருக்கும்? யாரா வேணா இருக்கட்டும். சம்பு நீ வா. வா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சம்புக்கு கிளாஸ் ரூம் காமிங்க. நான் இப்ப வந்துடுறேன். சம்பு நீ போ. Have a nice day. Bye. இவளை எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சாகடிக்கணும். ஏய் அப்படியெல்லாம் செஞ்சிராத, அப்புறம் டிரான்ஸ்பாரமே வெடிச்சிரும். அதுதான் உண்மை. அப்புறம் நான் ஆதவன் இந்த ராணி மங்காமாவோட அத பத்தி டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். கையில என்னடா காயம்? எப்படியோ அடிபட்டுருச்சு. அம்மா, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலம்மா. நான் திரும்பி போறேன். இத பாரு சம்பு, நீ எங்கேயும் போக வேண்டாம். இனிமேலாவது கிரிக்கெட் அது இதுன்னு சொல்லாம படிக்கிற வழிய பாரு. அந்த காலேஜ்ல படிக்க முடியுமா? காலேஜுக்கு என்ன பிரச்சனை? காலேஜ் பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. படிக்கிறவங்க எல்லாமே தருதல பசங்க. ஏன் சாந்தி, பசங்க எல்லாரும் உன்னை பார்த்தா ராணி மங்கம்மான்னு கூப்பிடுறாங்களே, அப்படி ஏன் கூப்பிடுறாங்க? சாப்பிடும் போது பேசாம இருக்கியா? ஆமா சாந்தி, அவங்க ஏன் அடிக்கடி உன்னை ராணி மங்கம்மான்னு கூப்பிடுறாங்க? ஐயோ அண்ணா,
ஸ்டூடண்ட்ஸ் மாமாவை கிண்டல் பண்றதுனா? நிஜமாவா? இல்ல, இந்த கோயம்புத்தூர்ல சாப்பாடு நல்லாவே இல்ல. அம்மா சமைச்சது ஓஹோ. ராணி மங்கம்மா. இந்த படை போதுமா? இன்னும் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? தனியார் கல்வி வியாபாரத்தை உடனே நிறுத்து. தனியார் கல்வி வியாபாரத்தை உடனே நிறுத்து. மங்கம்மா மகனுக்கு தயிர் சாதமா வெண்பொங்கலா? இத பாரு அபர்ணா, கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்க. ஆஹா, பட்டாள ரொம்பல குதிக்கிறாரு. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. அப்படினா தண்ணி காட்ட வேண்டியதா? விஸ்வனா, போலீஸ் வந்திருக்கு. நீங்க மறியல் பண்றதை நிப்பாட்டணும். எல்லாரும் ஒழுங்கா கலைஞ்சு போயிருங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? இல்ல சார், எங்க கல்லூரி நிர்வாகம் உடனே எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல சார். நான் திரும்பவும் சொல்றேன், மரியாதையா கலைஞ்சு போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. எங்களை கைது செய்யறத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்க கோரிக்கை தான் எங்களுக்கு முக்கியம். அன்னைக்கே இந்த ஆபத்தான வேலை உனக்கு வேண்டான்னு சொன்னல. அப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகல. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியா போயிடும். டேய், அவளை பாரு. அவ மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, மத்த போலீஸ்காரங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க இதை விட கொடுமையான நிலைமையில இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் எனக்கு உன்னை பத்தி தாண்டா கவலை. டீச்சர், நீங்களாவது அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. படிக்கிற புக்ஸோட பையில பாம்பையும் சேர்த்து எடுத்துட்டு தான் கிளாஸுக்கே வராங்க. வெடிகுண்டை எடுக்கிறதையும் போலீஸ் மேல வீசுறதையும் நான் பார்த்தனே. அம்மா, நீங்களே இனிமே பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. அம்மா எதையும் பார்க்கல. நாம யார பத்தியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். சரியான சாட்சிகள் இருந்தா நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க தயாரா இருக்கேன். இதுக்கு மேல என்ன சாட்சியும் தேவை இருக்கு சார்? படிக்கணுங்கிற ஆசையில வர்றவங்க தான் முக்கால்வாசி மாணவர்களும். ஒரு சிறு பிரிவினருக்காக நம்ம அவங்களோட வருங்காலத்தை வீணாக்கணுமா? சும்மா இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேண்டாம்னு தான் என்னுடைய கருத்து. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணா இன்னும் நிலைமை மோசமா தான் ஆகும். ரொம்ப கரெக்ட். இந்த பிரச்சனை இதுக்கு மேல பெருசுபடுத்த வேணாம். நம்ம காலேஜ்ல வருஷம் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. வருஷம் இதை இப்படியே கொண்டாட இது ஒண்ணும் பழனி தைப்பூச திருவிழா இல்லையே. அந்த போக்கரிகளை காப்பாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர பொறுப்பை நம்மள யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கோமா? என்ன ப்ரொஃபசர் இப்படி சொல்றீங்க? அவங்கள நாம திருத்த முடியுமா? அப்படின்னு நான் சொல்லல. மாணவர்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியரோட டிஃபன் பாக்ஸ்ல பாம்பு அடிச்சது இந்த ஊர்ல தான். பத்திரிக்கை படிக்கிறீங்க இல்லையா? கொலையோ கொள்ளையோ குற்றவாளிகளை எத்தனையோ பேர் இந்த புனிதமான ஆசிரியர் வேலை செய்யறாங்க. அச்சடிச்சு வர புத்தக மொழி அப்படியே சொல்லி கொடுக்கறவங்க இல்ல ஆசிரியர். இன்றைய சமூக சூழ்நிலையை இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறதும் தான். எதுக்கு சார் இந்த மாதிரி தெரு ரவடிகளை உருவாக்குற குற்றவாளி தொழிற்சாலையா கல்லூரிகளை மாத்துறீங்க? நான் பார்த்த விஷயங்களை எங்க வேணாலும் சொல்ல தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் சார் தான் முடிவெடுக்கணும். இது நல்லா இருக்க. நம்மளோட நிர்வாகத்துல இருக்க கல்லூரியோட நிலைமையே இப்படின்னா, காயமடைஞ்ச 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செய்யுங்க. காய அடைந்த அனைத்து மாணவர்களையும் வீட்டுல போய் பாருங்க. வாங்க பார்த்திபன், எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டீங்கல்ல. அந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்றது உறுதி. கல்வி கூடங்களா இல்ல ஆயுத கிடங்குகளா? ப்ரொஃபசர் சங்கரி மகாதேவன், அருமையான ஆழமான தேடல், அறிவான மொழி. படிச்சல்ல? படிச்சேன். நீங்க அந்த அம்மாவோட ஸ்டூடெண்ட் தானே? பார்த்திபா,
எப்படி இதை சரி செய்யறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பேசி தீர்க்க முடிஞ்சதுன்னா எல்லாருக்குமே நல்லது. அவங்க கிட்ட பேசி புரிய வை. கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லு. நான் சொல்றத உடனே செய். போ. அதான். அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன். அவங்க எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. காரியம் கைமீறி போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனையில சொந்தமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முதிர்ச்சி எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர். சின்ன பசங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா பெரியவங்க தானே மன்னிக்கணும். டீச்சர் எங்களுக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். வழிவிடுங்க. ப்ரொஃபசர், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிருங்க. அதுதான் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. முடியாது. ப்ரொஃபசர், உண்மையிலேயே ராணி மங்கம்மா தான். அப்ப டீச்சரால வாபஸ் வாங்க முடியாது. ஆமா. அப்படினா இப்ப நான் பண்ண போறதையும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்ன பண்ற? சம்பு சம்பு, டேய் என்னடா பிரச்சனை? சாந்தி ப்ரொஃபசர் அவனுக்கு தப்பா. இதுதான் லைவ் டெலிகாஸ்ட். ரொம்ப நாளா பார்க்கணும் தெரியல, இப்ப பாருங்க. வேண்டாம், கிட்ட வராத. வா வா. அப்போ நீங்க கேஸ் போட வேணாம்னு சொல்ல வரீங்களா? வழக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேன். பிரின்சிபல் கிட்ட நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருக்கேன். நான் யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்ல. நான் எதையும் பார்க்கல. எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். சம்பு, நீ கோயம்புத்தூருக்கு திரும்ப போயிடு. அம்மா என்னம்மா உளர்ற? சொன்னது புரியலையா? நீ இங்க படிச்சது போதும். நாளைக்கே நீ திரும்ப ஊருக்கு போற. ஒருவேளை இந்த வருஷம் அங்க படிப்பை தொடர முடியலனாலும் பிரச்சனை இல்ல. அம்மா நோ, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இது என்னோட முடிவு. நான் காலேஜ் விட்டு ஊருக்கே போறேன்டா. நாளைக்கே கிளம்புறேன். டேய் மச்சான், சம்பு இங்க இருந்து போறான்டா. போறானா? எங்க போறா? ஏய், இவனோட பழைய இடத்துக்கு தான். இங்க நடந்த சம்பவத்தை பார்த்து பயந்து கிளம்புறான்டா. அப்படியா? டேய், நீ தைரியமா இருடா, நான் இருக்கல்ல. எதுக்குடா? தூங்குறதுக்கா? ஏய், தேவையில்லாம பேசி சண்டை இழுக்காத. ஏய், நீ இருப்படா, அவன் இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம். தேவையில்லாம ஏன் பேசுற? டேய், மேல கை போடா. சம்பு, நீ சீரியஸா தான் சொல்றியா? ஆமாடா, நான் நாளைக்கே கிளம்புறேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? ப்ரொஃபசர் கிட்ட நாங்க பேசுறோம்டா. அதெல்லாம் தேவையில்லடா. அவனுக்கு போய் பயந்து இவன் போறேங்கிறான்டா. யாருக்கும் பயந்தோக்க இதெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்லது. நான் இங்கிருந்து கிளம்புறதுதான். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்த முறை நான் திரும்பி வரும்போது உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஓகே, பை. ஹாய் சம்பு. சூப்பர். அவனுக்கு ஒரு எலும்பு அதிகமா இருந்து போச்சு. அப்ப யுத்த முறைகள் அனைத்தையும் படிச்சுட்டு தான் ராணி மகம மக ஆனீங்களா? நான் காலேஜ் விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். பயந்துட்டியா? எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோ. இங்கிருந்து போக எனக்கு நிஜமாவே பிடிக்கல. ஆனா அம்மா சொல்லும்போது அதை தட்டவும் முடியல. இந்த கேம்பஸுக்கு 2-3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா
நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கேம்பஸ் வாழ்க்கை மனசுல பசுமையாவும் எப்பவும் நினைவுகள்ல இனிமையாவும் தான் இருக்கணும். அப்படி இல்லாம வேதனையும் வருத்தமாவும் இருக்கக்கூடாது. விளையாட்டு கேம்பஸ் வாழ்க்கைக்கு முக்கியம்தான். அது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி செய்யறது நல்லா இல்ல. பாட்டுமா? எங்க சார் கிளம்பிட்டீங்க? வணக்கம். நீ பயந்து போயிருப்ப. வெளியில தான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல, அதுவும் என் கோட்டைக்குள்ளேயே நீ வருவ, நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப தைரியசாலிப்பா நீ. இத பாரு, நான் பிரச்சனை பண்ண வரல. உங்க கூட சண்டை போற அளவுக்கு சக்தியும் இல்ல. என்னை விட்டுருங்க. நீங்க கேட்டபடியே அம்மா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்க. நானும் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன். நீ இந்த காலேஜ் விட்டு போறியா இல்லையோ, நமக்குள்ள இருக்கிற கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இந்த காலேஜ்ல என்ன அடிக்கிறதுக்கு தூக்குன முதல் கை உன்னோடது. அதுவே கடைசி கையா இருக்கட்டும். நீ இங்கிருந்து போனாலும் உன் அம்மாவும் தங்கச்சியும் ஒரு நாள் கூட இந்த காலேஜ்ல நிம்மதியா வாழ்றதுக்கு நான் விடவே மாட்டேன். அக்னி சொன்னா அத நிச்சயம் செய்வேன். சாரி சாரி சம்பு, எல்லாத்துக்கும் சாரி. அண்ணே, எதுக்காக உன்னை அடிச்சாங்க? முரட்டுத்தனமா அடிச்சிருக்காங்களே. கண்ணா சம்பு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏண்டா அவங்க கூட சண்டைக்கு போன? நீ இங்கிருந்து போனாலும் உன் அம்மாவும் தங்கச்சியும் ஒரு நாள் கூட இந்த காலேஜ்ல நிம்மதியா வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன்டா. அக்னி சொன்னா அத நிச்சயம் செய்வேன். So you think that you're so beautiful? Now let's check it out, the wicked situation, guys. For John Stanley looking so fine, the bottle and mud sticks in the bus stand. Give me rock, give me roll, let me make the time I rock on. Give me life, how I like, let me make my life a rock on. You gotta be with me tonight to do your mind, and I'm gonna throw myself onto you, do your mind. And
And a man like me is hard to find. And I know it's gonna be fine. Yeah! Oh my, oh my, அழகில் சிறந்த பொம்மை. Oh my, oh my, சுத்தி சுத்தி வரும் பொம்மை. மடக்கி காதலிக்கும் வாலிப பையன் கண்டதும் தானே ஆசை வைத்தான். இன்றும் குறுந்தொகையாய் அவள் நின்றாள். குடிச்சி குத்தாடியே அவன் சாய்ந்தான். Oh my, oh my, oh my, அழகில் சிறந்த பொம்மை. Oh my, oh my, oh my, சுத்தி சுத்தி வரும் பொம்மை. Living in attention, got me giving you attention. Baby, don't accept an action. You babies wanna take it to function. You're walking like a fool in a reputation. You do the walk, the boots I walk with the lipstick mascara. You do the para. You move a little to the side and as I walk back. You keep it turning to your crocodile. I'm the jetty, woman, I'm the jetty, woman, be kind. அஞ்சாதி ஓரப்பாவி அறிவில் அப்பாவி அவனெல்லாம் அவள்தானே கொடுத்தேனே உயிரை சொந்தமென்று இருந்தேனே சுகமெல்லாம் வீணே பொம்மை பொம்மை அழகில் சிறந்த பொம்மை 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 சுத்தி சுத்தி வரும் பொம்மை. What about emotion? I lost some emotion. My heart is on explosion. Baby, give me your solution. And compromise the situation. பெண்ணே பெண்ணே சிக்கு 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 பெண்ணே. அழகில் சிறந்த பொம்மை 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 சுத்தி சுத்தி வரும் பொம்மை. Living in attention, got me giving you attention. You gotta go around. So mix a connection. What kind of love? Know your intention. I'll never let you spoil my world. Give me wrong, give me wrong, give me wrong. Let me make the time I rock on. Give me life, how I like. Let me make my life a rock on. சொன்னா புரியாதவனுக்கு அடிச்சா புரியும் நினைச்சேன். அப்போ கூட உனக்கு புரியலையடா. என்னடா பார்த்தா பயந்துருவனா? என்னடா? ஏய், இவனை தூக்கி வெளியில வீசி எறிங்கடா. இதோ முடிச்சிடுற. ஒரே ஒரு சத்தியம், ஒரே ஒரு வார்த்தை. அம்மாவின் சாந்தி ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொன்ன. நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுறேன். ப்ளீஸ். அது மட்டும் நடக்காதுடா.
டேய் சொன்னா கேளு விடு. விடுடா. வேணாடா சொன்னா கேளு. டேய் விடுடா. டேய் விடுடா. டேய் கொல்லாம விட மாட்டேன்டா. வாடா சொன்னா கேளுடா வாடா. டேய் போ, நடந்த விஷயத்த ப்ரொபோசர்ட்ட சொல்லிடு. கொஞ்ச நாளைக்கு வெளியில தலை காட்ட வேண்டாம், எல்லா பிரச்சனையும் ஆறட்டும். உன் மேல கொலை கேஸ் போட்டிருக்காங்க. காம்ப்ரமைஸ்க்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, குட் நைட். அண்ணே, உனக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? ஏய், ஒண்ணும் இல்லடா. அம்மா எங்க? எதுக்குன்னா இந்த பம்பெல்லாம்? அம்மா நில்லுடா. என்ன வேணும்? அம்மா, நான் நன்மையை மட்டும் மனசுல நிறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷாலோட அக்ரஹாரண்டா இது. கண்ட பேட்ட ரவடிகள் ஏறி இறங்குற இடம் இல்லடா இது. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அண்ணன் அப்படியெல்லாம் பேசலாமா? நீ சும்மா இரு. கல்யாணம் நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா. இந்த மாதிரி அமைதியான இடத்துல போலீஸ் வந்து போற மாதிரி நடந்துக்காத. இந்த மாதிரி ஒரு புள்ள இல்லைன்னு நினைச்சுக்கிற. தயவு செஞ்சு வெளியில போயிடு. அண்ணே, அம்மா, நன்மையை மட்டும் மனசுல நிறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷாலோட அக்ரஹாரண்டா இது. கண்ட பேட்ட ரவடிகள் ஏறி இறங்குற இடம் இல்லடா இது. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு வெளியில போயிடு. இதான் சம்பு. உன்னை பத்தி சொன்னப்ப உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் வர சொன்னேன். அப்புறம் நீ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை அடைஞ்சிருயாம. அதுதான் என் குணமும். சம்பு எப்போதும் எனக்கு பக்கபலமா என் கூட நிக்கணும். இருக்க. வெரி குட். திடீர்னு எடுக்கிற சில முடிவுகள் தான் நமக்கு எப்பவும் உதவியா இருக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட கஷ்டம் தீர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. பாத்திபா, சம்புவுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் கூட இருந்து செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? நேரங்களாம் பார்க்காத, வேலையை உடனே முடிச்சிரு. போ. மாமா, அவன் அப்படி என்ன கொத்துன பாம்ப வச்சு விஷத்தை எடுப்பேன். அவன் தாண்டா ஆதிக்காசவன். ஒரு லாரி ஆட்டோவை கவுத்து
இது மாதிரியான வெற்றியெல்லாம் இந்த பட்டாளத்துக்காரனுக்கு சகஜம்டா. ஒரு பட்டாளத்துக்காரனுக்கு எப்படி நெஞ்சு விரிஞ்சிருக்குமோ அப்படி இருக்கு பாருடா. டேய் இதையா நெஞ்சின்ற? இது சரியான பாறாங்கள்டா. கண்ணு வைக்காதடா. நமக்குள்ள சண்டை போடுறதெல்லாம் இருக்கட்டும்டா. அந்த ஆம்பளை அபர்ணாவை ஏதாவது செய்யணும்டா. அவளை என்ன பண்ணணும் தெரியுமா? அவளை இந்த மாதிரி குனிய வச்சு காலு ரெண்டுலயும் கால மாட்டுக்கு லாட அடிக்கிற மாதிரி அடிக்கணும். சொதப்பிட்டியாடா, நான் வேற என்னவோ நினைச்சேன். ஏய் என்ன செய்ய போறேன்னு சொன்னீங்க? நாளைக்கு காலேஜுக்கு வருவீங்கல்ல, அங்க வச்சு பாத்துக்கலாம். சம்பு என்ன செய்யறா? நான் அவனை பார்க்கணும். டேய் உன்னை பார்க்க அபர்ணா வந்திருக்கா. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. என்ன சொல்ல வர அபர்ணா? கொஞ்ச நாளாவே உன்னை பார்க்கணும், பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு சம்பவ பத்தி தெரிஞ்சுக்கணும். தன்னோட நிழலையே பார்க்க பயந்த நீ இப்ப சூரியனை நேரா பார்த்துக்கிட்டு இருக்க. யாருக்காக இந்த நாடகம்? ஏன் இந்த மாற்றம்? உன்னோட அம்மா தங்கச்சி கிட்டயா இல்ல உன்கிட்டயவா? என்ன கேட்டனா இனிமே நீ யாரையுமே நம்பாத சம்பு. உங்க மேல அன்பு காட்டுறவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பாசம் வைக்கிறவங்க கிட்ட மோசம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு திரும்பி போ சம்பு. உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நீ கண்டிப்பா வேணும். எனக்கும் நீ வேணும். அந்த பழைய சம்புவா. பாட்டி, காய்கறி எல்லாத்தையும் வெட்டிடுங்க. அவியல்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு பேப்பர்ல போட்டிருக்கு. இருந்தாலும் கிளாஸ கட் பண்ண வேண்டாம். போயிட்டு வரதுல என்ன கஷ்டம்? பஸ்ல தனியா போகணுமா? நீயும் கூட வா. நீ போயிட்டு வாமா, நான் அப்புறமா வரேன். ஆமா, அவ உன்கிட்ட என்ன சொன்னா? யாருமா? அபர்ணாதா. சம்பு அண்ணாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அப்படின்னா நீ போயிட்டு வா. அம்மா நீயும் வாமா. நான் அவனை என்னென்னமோ சொல்லிட்டேன். எதுக்காக அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்? எனக்கு தெரியும். அவன் எங்கிருந்து போனதுல இருந்து சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டான். நீ அழ ஆரம்பிச்சிட்டே, நான் கிளம்புறேன். நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்னடி? அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல ஒரு துளியாவது என்கிட்ட இருக்கா? சாந்தி, கொஞ்சாம போற வழிய பாரு. உன் செல்ல பொண்ணு போயிட்டு வர. சம்பு, இதோ வந்துட்டேன். இன்னும் ரெடி ஆகல? உன்னோட வீட்டுக்கு தான் போறோம். சீக்கிரம் வா. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. Thank you. 10 மணிக்குள்ள உன்னை கூட்டிட்டு வர நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். வா போலாம். ஏய் நில்லு, ஒரு சந்தேகம். அம்மாவும் புள்ளையும் ஒன்னாயிட்டீங்கன்னா நான் அவ்வளவுதானா? அப்படி நடக்காதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது மனசுல இருந்தா அது நடக்காது. சம்புவ நான் தனியா விட்டாதானே? அபர்ணா, இங்க என்ன பண்ற? அது நாங்க வந்து இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல, ஸ்ட்ரைக் தானே? சாதிக், போற வழியில அபர்ணா வீட்டுல விட்டுரு. போ. சம்பு, நீ வண்டியில இரு. சம்பு இன்னைக்கு காலேஜுக்கு போலையா? இல்ல. அப்போ கதை எதுவும் உனக்கு தெரியாது. தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாணவர் போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. திண்டுக்கல், கரூர்ல மாணவர் போராட்டத்தை தடுக்க போலீஸ்காரங்க கொலவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. மாணவிங்க 20 பேரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. கடைசியா கல்வியையும் வியாபாரம் ஆக்கிட்டாங்க. கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம தற்கொலை பண்ற விவசாயிங்க மாதிரி கல்விக்காக லோன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாணவர்கள். மாணவர்களோட போராட்டத்தை போலீஸ் அடிதடியால ஒடுக்கிறத அனுமதிக்க கூடாது. இந்த போராட்டத்துல ஈடுபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிற நம்ம தோழர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். சம்பு இந்த விஷயத்துல எனக்கு உதவியா இருக்கணும். என்ன சம்பு யோசிச்சுட்டு இருக்க? நான் அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போகணும். காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ, நல்ல விஷயம்.
ஒரே நேரத்துல நமக்கு 2 வேலை வந்துருச்சுன்னா எது முக்கியமோ அதைத்தான் செய்யணும். ஒரு மனுஷனுக்கு பாசத்தை விட தியாகம் தான் முக்கியம். யாருக்கும் மனசார துரோகம் செய்யாம இருந்தா அதுதான் அகிம்சை. ஆனா அந்த அகிம்சையால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. நாம செய்யற எந்த வேலையும் மற்றவங்களுக்கு பயன்படணும். இப்ப என்ன பண்ணலான்னு நீதான் முடிவெடுக்கணும். டேய் என்னடா பிரச்சனை? டேய் போலீஸ் மாணவர்களை அடி எண்ண அடிச்சு காது மூக்குல ரத்தம் வந்துருச்சுடா. அப்படியா? ஆமாடா. அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்கடா. டேய் வாங்கடா. வாங்கடா. ஹாய். கையெடு. தங்கச்சிடா. சாந்தே. சாந்தே. டேய் தங்கச்சி சாந்திடா. சாந்தே. 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 இதெல்லாம் பூர்வ ஜென்ம பாவம். அதான் இப்படி எல்லாம் நடக்குது. இல்லைன்னா இவ்வளவு நல்லவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குமா? அப்ப சாமி நாங்க வர்றோம். நீங்க சம்புவை பார்த்தா நான் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க. நாங்க வரோம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்ன சார்? இந்த வீடு எனக்கு சொந்த வீடு மாதிரி. எப்ப வேணும்னாலும் இங்க வரக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அரசியல் குருநாதர். நான் எப்பவுமே கட்சியை விமர்சனம் பண்ணதில்லை. ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினரா இருந்து என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க ராஜினாமா செய்யணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, தெரிஞ்சுக்குங்க. இல்ல எந்த விஷயத்துல தான் அவர் குற்றம் கண்டுபிடிக்காம இருந்திருக்காரு? மேஜிஸ்ட்ரேட் கொலை வழக்குல ஏதாவது திருப்பங்கள் இருக்கா? அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளிகளை பத்தின முக்கியமான தகவல் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட கட்சிக்காரர்களும் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்பிரிட் கும்பகோணம் வழக்க பத்தி கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு. அது போதும். ஒரே கேள்வி. நண்பர் ஆதிகேசவன் தலைவரா இருக்கிறது எங்களுக்கு பெரிய பலம். தமிழக மக்கள் எங்க கூட தான் இருக்காங்க. மனசும் கையும் சுத்தமா இருக்கிறதுனால எந்த குற்றச்சாட்டும் எங்க ஆட்சியை பாதிக்காது. எத்தனை சோதனை வந்தாலும் எங்க கட்சியோட ஒற்றுமையை காப்பாத்தியே தீருவோம். சரி, தலைவரோட மீட்டிங் இருக்கு, அப்புறமா சந்திக்கிறேன். சின்ன குழந்தைங்க அவங்கள யாரும் கவனிக்கலன்னா அழுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிங்க அறிக்கைகளை விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்த்திபன் சொன்னதும் உண்மைதானே. சமீப காலத்துல நடந்த சில கலவரங்கள் நம்ம கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது தலைவரே. நம்ம கட்சியோட சரித்திரத்திலேயே அசிங்கமான களங்கம் பஸ் எரிப்பு சம்பவம் தான். அன்னைக்கு அந்த மாணவ போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதே எதிரில் இருக்க இந்த சக்தி தான். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பேசி தீர்த்துட்டோமே. அந்த சம்பவத்தின் காரணமா தான் அவனை நம்ம கட்சியில இருந்தே விலக்கிட்டோமே. நாட்டுல நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஸ்பிரிட் கும்பகோணம் கேஸ்ல நான் சொல்ல வேண்டியதை அன்னைக்கே சொல்லிட்டேன். நீதிபதி கொலை வழக்குல குற்றவாளிகளை பிடிக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லி மழுப்புறீங்க. நான் யாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கல. குறைஞ்சபட்சம் நாமளாவது இந்த மாதிரி பொது அறிக்கைகளை விடாம இருக்கணும். என்னுடைய பதவி ராஜினாமா செய்ய நான் தயார். ஒரு சுயமரியாதை உள்ள கட்சி தொண்டங்கிற முறையில நான் சொல்றேன். இந்த கட்சி சொல்றதை என்னைக்கும் மீற மாட்டேங்கிறத மார்த்தட்டி சொல்லிக்கிறேன் நான். ஆமா, வரேன். மன்னிக்கணும் தலைவரே.
என்னடா முறைக்கிற? சம்புவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். இடையில 2-3 தடவை நான் அவங்கள போய் பார்த்தேன். சாரி மீரா, இட்ஸ் மை மிஸ்டேக். கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஓகே ஓகே மீரா, ரோலிங். ஓகே அபர்ணா, முதல்ல சொன்ன விஷயங்களை மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு கடுமையான தண்டனைய அவங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க. குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கு. சம்புவோட மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. சில நேரத்துல நான் யாருன்னே தெரியல. சம்பு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். சம்பவத்தை அன்னைக்கு நீங்க சம்புவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு டீச்சர் கிட்ட சொல்லி இருந்திருக்கீங்க இல்ல? ஆமா, சம்புவ திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்.
அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம். மிஸ்டர் ஆதிசேஷன், அப்பா இங்க இல்ல. இவங்கெல்லாம் நாங்க VTVல இருந்து வந்திருக்கோம். அபர்ணா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக. சாரி மேடம், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு காம்பவுண்ட் வெளியில இருக்கணும் ப்ளீஸ். நாங்க இந்த வீட்டை சர்ச் பண்ணணும், அதுக்கான வாரண்ட். கம் ஆன் சர்ச். நோ, யூ ஆர் நாட் அலவுட் டு ஷூட். ஓகே, சொல்லிட்டீங்கல்ல. யோ, உனக்கு தான் சொல்றேன், மேல கை வைக்காதீங்க. சரி வேண்டாம், வா நம்ம போலாம். போங்க, வேகமா போய் சிகேபி கட்சியோட முக்கிய தலைவர் ஆதிசேஷனோட வீடு போலீஸ் ரைட் பண்றாங்கன்னு சொல்லி ஃபிளாஷ் நியூஸ்ல சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்க. தேவையில்லாத நியூஸை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக தெரு தெருவா சுத்துற உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். போங்க. பாலமுரளி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஞாபகம் இல்லன்னா ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க. அதுவும் இல்லன்னா நேம் பேட்ஜை ஜூம் பண்ணுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் 4000 ரூபாய்க்காக ஒரு அப்பாவியை அடிச்சு கொடுமைப்படுத்துற ஒரு போலீஸ்காரன் சேனல்காரங்களோட கேமராக்கு தெரியாம கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாடகம் நடத்துற போலீஸ்காரங்களுக்கு மத்தியில தார் மாதிரி மனோதைரியம் உள்ளவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்களை குறை சொல்லணுங்கிறது என் குறிக்கோள் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல நியூஸ் டெலிகாஸ்டுக்கு மட்டுமே 10 சேனல் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் லோக்கல் நியூஸ். இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேமரா தோல்ல தூக்கிட்டு போறத பார்க்கும்போது நம்ம ஊர்ல சுத்திய தோல்ல வச்சுக்கிட்டு அம்மிய கொத்தணுமா ஆட்டுக்கல்ல கொத்தணுமான்னு கேக்குற நாடோடி குரூப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஹலோ, ஹோல்ட் யுவர் டங். நவ கெட் லாஸ்ட். கம் ஆன் சர்ச். சரி வேண்டாம். மீடியாவை சாதாரண மேட போட்டுட்டா. Go that side. Come on. Go there. வணக்கம் மைலி. வணக்கம். பாத்தீங்களா என் பசங்களை? நீங்க எல்லாம் எங்க போனீங்கப்பா? அவன் முழு பைத்தியக்கார மைலி. அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, இல்லைன்னா சங்கிலி போட்டு கட்டுங்க. சங்கிலியால தான் கட்டி போட்டுக்கோம். இனிமே அவன் அசைய மாட்டான். அவன் வெளியே வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் நினைச்சேன். வரட்டுமா கண்ணுங்களா? நீ வாயன் கூட. எப்படியாவது சம்புவ உடனே காப்பாத்துங்க. அவங்க அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதே இல்ல. நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? செய்யாத தப்புக்கு நாங்க எல்லாருமே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை அவங்க முழு பைத்தியக்காரனா மாத்துறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பரோல் வாங்கி எங்கேயாவது கொண்டு போய் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கணும். நிலவை கண்டேன், எந்தன் உயிரை கண்டேன், காணாசை என்றார் கண்ணில் மறைந்து போனார். அவனில்லா பகலில்லா இரவில் நிற்கிறேன், அவனில்லா இரவில் நான் கண் மூடுவதில்லை. பொன்னிலவை கண்டேன், எந்தன் உயிரை கண்டேன், காணா ஆசை என்றார் கண்ணில் மறைந்து போனார். பகல் கூடம் போலவே என் நிலவு ஏறி
அவள் வரும் தோழிக்கே நான் காத்திருக்கிறேன். ஏதோ கிளிக்கூட்டில் தேங்கும் குயில் பாட்டில், ஏதோ கிளிக்கூட்டில் தேங்கும் குயில் பாட்டில் ஒரு நாதம் நான் கேட்டேன். அந்த அன்பை நான் கண்டேன். வழி மேலே விழி வைத்து நான் காத்திருந்தேன். பொன்னிலவை கண்டேன், எந்தன் உயிரை கண்டேன். காண ஆசை என்றார், கண்ணில் மறைந்து போனார். அகக்கனல் ஏந்தி நான் படும் இந்த வேதனை, தூரத்தில் கண்மணி நீ அறிவாயு தென்றலை. தொலைவில் நானாக நின்றேன் விளக்கேற்றி, தொலைவில் நானாக நின்றேன் விளக்கேற்றி. அவன் ரூபம் காண்பேனோ, அவன் பாவம் காண்பேனோ. என் ஆசை நிறைவேற வழி சொல்லு மேகமே. பொன்னிலவை கண்டேன், எந்தன் உயிரை கண்டேன். காண ஆசை என்றான், கண்ணில் மறைந்து போனான். அவனில்லா பகலில் நான் இரவில் நிற்கிறேன். அவனில்லா இரவில் நான் கண் மூடுவதில்லை. பொன்னிலவை கண்டேன், எந்தன் உயிரை கண்டேன். காண ஆசை என்றான், கண்ணில் மறைந்து போ. ரெண்டு லெமன் சோடா. உப்பு போடவா சக்கரை போடவா? உப்பு போதும். சரிம்மா. ஆமா, இந்த பஸ் எரிப்புல விபத்துக்குள்ளான குமார்னு ஒருத்தர் இருக்காரு. கூலி வேலை கூட செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட வீடு எங்க? யாரு? நம்ம தீவடு குமாரா? ஆமா. இப்படி நேரா போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் வரும். அப்படியே லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு மண் ரோடு வரும். அங்க இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது வீடு. நீங்க குமார பார்க்க வந்தீங்க? குமார பார்க்க தான் வந்தோம். மனுஷனுக்கு எப்ப எது வரும்னு சொல்லவே முடியாது. பஸ் எரிஞ்ச போது நிறைய பேரு வந்து செத்தாங்க. ஆனா இந்த குமாரு வெந்து வெந்து பெரிய அளவுல வசதி ஆயிட்டான். இந்த கிராமத்துல மீன் வித்துக்கிட்டு திரிஞ்ச செல்லக்கண்ணோட பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. பாவம் அந்த பொண்ணுன்னு ஊருக்காரங்களும் சர்ச்சுக்காரங்களும் பள்ளிக்கூட வாத்தியர்களும் நிறைய உதவி செஞ்சுட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மகளோட வைத்திய செலவு முடிஞ்சு, அவளோட கல்யாண செலவு முடிஞ்சு, அவ கையில இப்போ 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. குமாரோட கதையும் இதுதான். நல்ல வீடு கட்டிட்டான், குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வச்சுட்டான். இப்ப வீட்டு திண்ணில காலு ரெண்டையும் நல்லா நீட்டிக்கிட்டு தின்னு தீத்துக்கிட்டு இருக்கான். அந்த காலங்காத்தால அடுத்த வாயில இருந்து கெட்ட கெட்ட வார்த்தையா கேட்கறது எவ்வளவு நல்லா இருக்கு. வணக்கம். நாங்க VTVல இருந்து வரோம். தெரியும். இந்த விருப்பப்பட்ட பாட்டை போட்டு அரிசி பருப்பு சோப்பு இதெல்லாம் கொடுப்பீங்களா? அவங்க தானே நீங்க? சொன்னா நீங்க உட்காருங்க. என்னோட பொண்டாட்டி 24 மணி நேரம் டிவி பாக்குறதா இவளோட வேலை. இந்த பையங்கிற சீரியல விடாம பாப்பா. இதுபா டிவி காரங்க வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு பாட்டு கேளு. ஒரு புது பாட்டு கூட வந்திருக்கே. ஞாபகம் வந்துருச்சு. இப்ப கூட நல்ல பாட்டு. அட்ரானா நாக்கு முக்க. அதான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிக்காக நாங்க வரல. அப்போ சவாலுக்கு சவால் நிகழ்ச்சி அதுதானே? நாங்க உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்ப பாட்டு பாட வேணாமா? நாங்க பஸ் எரிப்புல பாதிக்கப்பட்டவங்கள பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஒரு நிமிஷம், இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. ஹலோ, குமார் தானே? அதான். சரிண்ணே. அதான் ஒரு 10 நிமிஷத்துல நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே. கால் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குல்ல? ஆமா. அதான். இந்த விபத்துக்கு அப்புறம் உங்களால வேலை பார்க்க முடியல? இல்ல.
கால் இல்லாம எந்த வேலையும் பார்க்க முடியலல்ல. அப்புறம் இந்த பேட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. சார் எப்படி விபத்துல மாட்டிக்கிட்டீங்க? அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? சொல்றேன். என்ன மீரா, பலமான யோசனை? ஜெரி, இத கொஞ்சம் கேளு. அன்னைக்கு பஸ் எறிஞ்சப்ப ஒரு 3-4 மாசம் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 மாசம் வீட்லயே இருந்தேன். நான் இருந்த நிலைமைய பார்த்து நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. அப்புறம் யூனியன்ல இருந்து எனக்கு பண உதவி பண்ணாங்க. அதுவும் இல்லாம அரசாங்கத்துல இருந்து எனக்கு நிறைய உதவி கிடைச்சது. அதான் இப்படி நான் கொஞ்சம் வசதியானவனா தெரியுது உங்களுக்கு. அதான் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. உதவி செய்யறான்னு சொன்னாங்கம்மா, ஆனா யாருமே உதவி செய்யல. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கூட ஒரு உதவியும் எனக்கு கிடைக்கல. யாரோ வர்றாங்க போறாங்க, பணம் கிடைக்குமான்னு சொல்றாங்க. ஆனா பணம் தான் இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்ல. மாத்திரன்றாங்க, மருந்துன்றாங்க, ஏக்கச்சக்கமா செலவு. ஒரே விபத்து 2 பேருக்கு 2 விதமா அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு விபத்தும் அனுகூலமா மாறிடும். எஸ், எங்க இருந்தோ கணக்கே இல்லாம இந்த உதவி குமாருக்கு கிடைச்சிருக்கு. இப்பவும் அந்த உதவி கிடைச்சிட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல விபத்தை பதிவு பண்ண பத்திரிகைகள் தான் இதெல்லாம். ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பத்தி. பஸ் எரிச்சது உள்ள இருந்துதான். ஆனா அதுக்கப்புறம் யாருமே அதை பத்தி விசாரிக்கவே இல்லை. யாரும் அதை வேணும்னே மறைச்சிருக்காங்க. இது உன்னோட கெஸ்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் மறுபடியும் இதை ஆய்வு பண்ண விரும்புறேன். அதோ அங்க பாரு. ஏய், ஓடிங்கடா அவங்கள. வாங்கடா, சீக்கிரம் வாடா. மீரா, சீக்கிரமா வா. வா. கம் ஆன். வா. டேய், கப்பறல. ஏய், ஏய், ஓடுடா வா. ஓடுடா. அவனை கீழே அடிச்சு போட்டான். ஓடி அவனை. ஏன் ஓடி வரீங்க? என்னாச்சு? இங்க யாரோ தோத்துட்டு வராங்க. போலீஸ். யார் அவங்கலாம்? தெரியல, அங்க ஒரு கவரேஜ்க்காக போயிருந்தோம். நீங்க நியூஸ் கவரேஜ்ன்ற பேர்ல வேற என்னமோ பண்ணிருப்பீங்க. அதனாலதான். சரி, வண்டியில ஏறி உட்காருங்க. நோ சார், தேங்க்ஸ். நீங்க எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் அவங்க உங்களை துரத்திட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு தூரம் தான் ஓடுவீங்க? போங்க உட்காருங்க. மீரா. நோ சார், வேண்டாம். ஓடிட்டே தான் இருக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி ஓட்டப்பந்தய வீரர்களுக்காக பிடி உஷா ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களா. இட்ஸ் a ஜெனரல் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல சேரலாம். சார், நீதிபதி கொலை வழக்குல பிடிபட்ட குற்றவாளிகளோட கைரேகை ஒத்து போகுது சார். வெரி குட் சார். பாருங்க சார். சீக்கிரமா இவங்க எல்லாரையும் கைது செய்யணும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு சார். கடந்த 9 மாசமா இவங்க ஜெயில இருக்காங்க. ஒரு வண்டி திருட்டு வழக்குல தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. ஓ, ஐ சி. உண்மையை சொல்லணும்னா இவங்க வெளி உலகத்தை பார்த்து 9 மாசம் ஆகுது. ஆமா சார். சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆளே மாறிட்டீங்க. அபர்ணா சொன்னா மீரா நிறைய உதவி இருக்கான்னு. நன்றி சொல்லி என் கடனை தீர்த்துடாதீங்க. உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு. என்ன? அன்னைக்கு உங்கள யாரு பஸ் எரிச்சது? உங்களை கஷ்டப்படுத்த நான் கேட்கல. சொல்லுங்க சம்பு,
யார்கிட்ட இருந்து அந்த நெருப்பு பஸ் மேல விழுந்தது? தெரியாது. அப்படின்னா அன்னைக்கு யார் கையிலயும் நெருப்பு இல்ல. அப்புறம் பஸ் எப்படி எரிஞ்சது? தெரியல. அப்ப எதுக்காக நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க? பஸ் உடைக்கும் போது டீசல் டேங்க் உடைஞ்சி பஸ் எரிஞ்சிருக்கலாம். ஒத்துக்கிறேன். ஆனா தீ இல்லாம நான் தான் சொல்றேன்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. பஸ் எரிய காரணம் நாங்க தான். சாந்தி உட்பட 14 பேரோட சாவுக்கு காரணம் நாங்க தான். அதுக்காக நாங்க எவ்வளவு பெரிய தண்டனையும் அனுபவிக்க தயாரா இருக்கோம். ரிலாக்ஸ் சம்பு, ரிலாக்ஸ். இந்த பொம்பளைய உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த ஆள நான் இவனை பார்த்திருக்கேன். ஞாபகப்படுத்தி பாருங்க. எங்க பாத்தீங்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஓகே சம்பு, தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். சம்பு, இது என்னோட வெறும் கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா இததான் நான் உண்மைன்னு நம்புறேன். பஸ் எரிச்சது நீங்க இல்ல. நீங்க அதுக்கு ஒரு காரணமும் இல்ல. வேற யாரோ இத நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள நான் கண்டுபிடிப்பேன். ஆனா அதுக்கு உங்களோட உதவி தேவை சம்பு. மீரா சொன்ன எல்லா விஷயமும் பலமுறை நானே எனக்கே கேட்ட கேள்விதான். சரிதான், நாம தான் செஞ்சோன்னு நம்மள நம்ப வச்சாங்க. இத வேற யாராவது செஞ்சிருந்தா? ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறதால உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஆமாடா, நாம தப்பு செய்யலங்கிற உண்மை நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கும் நிச்சயம் ஒரு நாள் தெரியும். நாம ரிலீஸ் ஆயிடுவோம். வணக்கம். மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட 11 கைதிகள் தப்பியுள்ளார்கள். சாத்தனூர் பஸ் எரிப்பு வழக்கு விசாரணையில் கைதான 7 பேரும், ஒரு வாகன திருட்டு வழக்கில் கைதான 4 பேரும் தான் தப்பி ஓடியவர்கள். மாநில காவல்துறை பரபரப்பான தேடலில் ஈடுபட்டுள்ளது. இதையொட்டி சிறைச்சாலை அதிகாரி உட்பட 3 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். யார் யார் இந்த நேரத்துல? சொல்றோம் போயா. பெட்ரோல ஊத்துறா. இப்ப நீ உண்மையை சொல்லலனா செத்து போயிடுவேன். யாரா பஸ் எரிச்சது? என்ன ஒண்ணு செய்யாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்றா, எதுக்காக அப்படி செஞ்ச? யாருக்காக செஞ்ச? சொல்றா. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன பார்க்கணும்னு சொன்னியா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? இந்தாங்க. அன்னைக்கு போலீஸ் ரைடு பண்ணும்போது எங்க வீட்டில் கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஆனா எனக்கு வேண்டப்பட்டவன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால இது என் கைக்கே வந்துருச்சு. ஓ மை காட். உள்துறை அமைச்சர் புதுக்கோட்டை பாலுவும் உங்களை கட்சியிலிருந்து தூக்குறதுக்கு ரொம்பவே பாடுபடுறாரு. ஸ்பிரிட்டு கும்பகோணம் கேஸ்லையும் அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். உண்மையாவா? நான் சொல்றத கூட நீங்க நம்ப வேண்டாம். ஆனா சமீபத்தில் நடந்து வர சில நிகழ்ச்சிகளை யோசிச்சு பாருங்க, எல்லாம் தெரிய வரும். அதிகார பலம் இல்லாமையா ஒரு மூத்த தலைவரோட வீட போலீஸ்காரங்க சோதனை பண்ணுவாங்க? அன்னைக்கு கோர்ட்ல நீதிபதியை தாக்கின சம்பவத்துக்கும் புதுக்கோட்டை பாலுவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நான் நம்புறேன். இனிமே நான் என்ன செய்யறது? இனிமே அவர்கிட்ட அந்த உள்துறை அமைச்சர் பதவி இருக்கக்கூடாது. அதுக்காக எனக்கு அந்த பதவி வேணும்னு நான் சொல்ல வரல. நன்றி கடன் செய்ய ஒரு சான்ஸ். ஸ்பிரிட் கேஸ்லையும் நீதிபதி தாக்கப்பட்ட அந்த வழக்கிலையும் சம்பந்தப்பட்டவங்களை ஆஜர்படுத்தணும். நீங்க செஞ்ச உதவிக்காக நான் இதை சொல்ல வரல.
செய்ய போற பொறுப்புகளுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். நீங்க ரொம்ப மனசு குழம்பிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க எனக்கு இவ்வளவு லேட்டா இருக்க பார்த்திபா. எல்லார் மனசையும் புரிஞ்சுக்கிறது நம்மளால முடியாது. நீ என்ன நினைக்கிறியோ எதை வேணாலும் செய், நான் உன் கூடவே இருப்பேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நான் வரேன். சரி. மயிலி, இன்னும் 2 நாளையில நாங்க மதுரைக்கோ திருச்சியில போய் தலைமறைவா இருக்கோம். அது வரைக்கும் போலீஸ் கண்ணில் படாம நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். இங்க இருக்கிறதுக்கு நாங்க ஜெயிலே இருந்துடலாம். இந்த இடத்துல என்னடா குறைச்சல? பசியால நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. நீ வாய மூடுறப்ப வருவாங்க. நேரம் போலீஸ்காரங்க எங்க வீட்டை அக்கா பிரிச்சிருப்பாங்க. ஆமாமா, ரொம்ப மானஸ்தா. வாய மூடிக்கிட்டு இருடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வரணுமா? மிலிட்டரி ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. நாங்க ஏதோ குற்றம் செஞ்சது மாதிரி பேசுறாங்க. அந்த மிட்டல் ரோட்ல இருக்கிற கட்சி ஆபீஸையும் முன்னாடி இருக்கிற பூங்காவையும் வெடிகுண்டு வச்சு தாக்கி காலங்காத்தாலேயே திருப்பி ஜெயிலுக்கு போயிடலாம் தான் வந்தோம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. யாரை ஏமாத்தப்பா? எங்களுக்கு தெரியும் இது அந்த கடை பிரியாணியே கிடையாது. இவங்களுக்கு எந்த உதவி செஞ்சாலும் இப்படிதான் பேசுவானுங்க. நீ அப்படி என்ன உதவி பண்ணிட்ட? வேணா. என்னடா உனக்கு என்ன அடிக்கணுமா? வாடா, கோவத்தை கலப்பாத. வந்து அடிடா. இங்க பாரு, சொல்லி வையே. கடந்த தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சொன்னதை நிறைவேற்றினார்களா? ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒவ்வொரு கூட்டணி அமைத்து நான் சம்பு பேசுறேன். கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு வழங்கும் சலுகைகளை சம்பு எங்க இருந்து பேசுற? ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து. என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை வெளியில கொண்டு வரத்தான் எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல. சம்பு இப்ப எங்க இருக்க? எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நான் உங்களை பார்க்கணும். என்ன விஷயம்? உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுறேன். ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்பவே உங்களை பார்த்தாகணும். எப்போ? எந்த இடத்துக்கு? அதை நான் அப்புறம் சொல்றேன். இத பாரு, நாம இருக்கிற இந்த காட்டு பகுதியோட வரைபடம் தான் இது. இதுவா? நீ ஏதோ கோலம் போடுறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இத வச்சு என்ன செய்ய போற? எந்த நேரத்திலையும் நம்மளோட எதிரிகளோ போலீஸ்காரங்களோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளோட பாதுகாப்புக்காக சிலதெல்லாம் நான் செய்ய போறேன். நீ சூப்பர்டா. நம்ம கேங்ல எனக்கு அப்புறம் நீ தாண்டா அறிவாளி. ரொம்ப நன்றி மச்சி. இப்ப நம்ம ஆபரேஷன் ஆரம்பிப்போம். என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? என்னத்த சொல்றது, மீட்டிங் தொடங்குறதுக்கே நேரமாயிருச்சு. ராஜன், ஒரு டீ போதும். பார்த்திபண்ணா, நான் தான் சம்பு. சம்பு, கொஞ்சம் அந்த பக்கம் நின்று பேசலாம். வா. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக ஜெயில தப்பிச்சீங்க? எப்படியோ அது நடந்து போச்சு. எந்த நேரத்துல நீங்க போலீஸ் கையில பிடிபடலாம். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஆமா, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன? அன்னைக்கு பஸ் எரிச்சது நாங்க இல்ல. நீங்க இல்லையா? அப்படின்னா வேற யாரோ தான். உனக்கு எப்படி தெரியும்? எரிச்ச ஆளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். குமார்னு ஒருத்தன். அவன் இப்ப எங்க கூட தான் இருக்கான். ஆனா அவன் பஸ் எரிச்சது வேற யாருக்காகவும் செஞ்சிருக்கானா.
யாருக்காக செஞ்சா? அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப ஏன் நீ இதை போலீஸ்கிட்ட சொல்லல? நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அந்த குமார் போலீஸ்கிட்ட மாத்தி சொல்லிட்டா நாங்க எப்படி நான் போலீஸ்கிட்ட போக முடியும்? இதுக்கெல்லாம் அண்ணாவோட ஹெல்ப் வேணும். யார் கண்ணையும் நீங்க படாம இருங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் குமார் தப்பிக்கவே கூடாது. வணக்கம் சார். கொஞ்சம் உள்ள போகணும். நடந்து டயர்ட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமான காரியம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கிற வயசுல வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் தினமும் 10-20 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கேன். நான் ஒரு ஒன் மேன் ஆர்மி. எங்க அவன்? யாரு? குமார். என்ன மன்னிச்சிருங்க. இவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லனா என்ன கொன்னுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாடகத்தை நடத்துறீங்களா? அப்படித்தான். உங்களை இங்க கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட டார்கெட். உன் பிளான் எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா நான் தனியா வந்து உங்ககிட்ட மாட்டிப்பேன்னு நினைச்சியா? மைலி, உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? அன்னைக்கு குமார் கிட்ட சொல்லி பஸ் எடுக்க சொன்னது நான் தான். முன்னாடி எழுதி வச்ச திரைக்கதையில ஒரு சின்ன காட்சி, அவ்வளவுதான். அது என்னோட வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தனடா குமார். உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. தெரியாம சொல்லிட்டேன். அதை மன்னிச்சு விடுற அளவுக்கு சாதாரண குற்றம் இல்ல.
நான் சொல்ற வரைக்கும் குமார் உன்னோட கஸ்டடியில இருக்கட்டும். ம். ஹலோ, எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்காக நீங்க நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. இதுவும் நம்ம வெற்றியாவே இருக்கட்டும். மோதும் போது 1-2 பேர் இறந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நடந்தது 2 நாள் கழிச்சு வெளியே தெரிஞ்சா போதும். புது உள்துறை அமைச்சருக்கு இது ஒரு அன்பளிப்பா இருக்கட்டும். சரி. நீங்க 4 பேரும் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம். செய்திகள் வாசிப்பது வசந்த்குமார். இன்றைய செய்திகள். உள்துறை அமைச்சர் புதுக்கோட்டை பாலுவின் ராஜினாமாவை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். புதிய உள்துறை அமைச்சராக இளைஞர் அணி தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள் நாளை பதவியேற்க போவதாக அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு ஆவணங்கள் கைமாறுவதை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சிகளும் டில்லியில் இன்று கூடுகின்றது. இனிவரும் செய்திகள். முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை பாலுவின் ராஜினாமாவை கண்டித்து தொண்டர்கள் கண்டனம். தமிழ்நாடு எங்கும் கலவரமாக உள்ளது. புதிய உள்துறை அமைச்சராக திரு பார்த்திபன் பதவியேற்க போவதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவித்துள்ளன. இப்பொழுது திரு பார்த்திபன் அவர்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பார்த்திபன் அவர்களே. வணக்கம். திடீரென்று கிடைத்த இந்த முக்கிய பதவியை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கட்சி சொன்னதை தான் நான் செஞ்சேன். இப்படி ஒரு பதவி கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் கட்சியில சேர்ந்ததும் ஒரு அரசியல்வாதி என்ற நிலையில மக்களுக்கு தொண்டு செஞ்சதும் பதவிக்கோ புகழுக்கோ இல்லை. நான் அமைச்சராக தகுதியுள்ளவன்னு மேலிட நினைச்சிருக்கலாம். அவங்க சொன்னபடி கட்சியோட விசுவாச தொண்டங்கிற முறையில தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார், எங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் மீரா லைன்ல இருக்காங்க. கேளுங்க மீரா. சார், சமீப காலத்துல அரசியல்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பஸ் எரிப்பு குற்றவாளிகள் 11 பேரு தப்பிச்சு போனது. இந்த சமயத்துல இந்த வழக்கை நீங்க எப்படி அணுக போறீங்க? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வழக்குல முதல் குற்றவாளியான சம்பு மகாதேவனை உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லாவே தெரியும். என்னோட ப்ரொஃபசர் சங்கரி மகாதேவனோட பையன்தான் இந்த சம்பு. இந்த சம்பு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவாவது போய் நீங்க அவர் கூட பேசிருக்கீங்களா? இல்ல. சார் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சில வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். சம்பு அன்னைக்கு போன்ல பேசினது உங்க கூட தானே? சொல்லுங்க சார், நீங்க அன்னைக்கு சம்பு கூட தானே பேசுனீங்க? இல்லவே இல்ல. இந்த மாதிரி சீனை டெலகாஸ்ட் பண்ற உங்களை தான் இப்ப நான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. என்ன வேணும்னே அசிங்கப்படுத்த எடுத்த ஒரு முயற்சி தான் இது. இதை விட பெரிய பெரிய அசிங்கத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டது தான் எங்களோட கட்சி. அந்த பக்கம் யாருன்னே தெரியாம இந்த காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன சந்தேகிக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறேன் சார். இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்புறமா பேசலாம். ஒத்துக்கிறேன். சம்பு என் கூட பேசினான். நேர்ல வந்து என்ன பார்த்தோம். பஸ் எரிப்பு வழக்கு பொறுத்தவரை அது சம்பந்தமா எனக்கு சில தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னா. அதை பத்தின விசாரணை நடந்துட்டு இருக்கனால சில விஷயங்களை இப்போதைக்கு என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. நன்றி. ஒரு நிமிஷம் சார், இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம முடிச்சிடலாம்.
வெல் டன் மீரா. யூ டிட் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். நீங்க இப்ப பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே உண்மைதான். ஒரு சாதாரண குடும்பத்துல கட்சிக்காக எல்லாத்தையும் தொலைச்ச ஒரு அப்பாவோட பையனா தான் நான் பிறந்தேன். கடைசி வரைக்கும் கட்சிக்கு உழைச்சவர் எங்களை பட்னியா போட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. அப்பாவோட உடம்புல இருந்து வெட்டி எடுத்த கையும் காலையும் பாயில கட்டி வச்சிருந்தாங்க. பெரியவனானதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, கூடவே இருந்த கட்சிக்காரங்க தான் அவரை கொண்டிருக்காங்கன்னு. எந்த கட்சியால நாங்க மோசம் போனோமோ அதே கட்சியால நாங்க உயரணும்னு நான் முடிவெடுத்தேன். எனக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்கள அழிச்சு என்ன நானே வளர்த்துக்க ஆரம்பிச்சேன். இளைஞர் அணியில எனக்கு எதிராக வளர்ந்தவனை ஒரேடியா ஒழிக்க நான் உருவாக்குனது தான் அந்த பஸ் எரிப்பு கொலை. ஸ்பிரிட் கும்பகோணம் கொலை வழக்கம் நான் திட்டம் போட்டது தான். இதெல்லாம் எதுக்காகன்னா அந்த ஆதிகேசவனை பழி வாங்கத்தான். இதனால பல நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனா நான் என்னை பத்தி மட்டுமே சிந்திக்க ஆரம்பிச்சேன். வளர்ந்த கட்சியில பெரிய இடத்துக்கு வர ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே இன்னைக்கு நான் கட்சியில ஒரு பெரிய இடத்துல உள்துறை அமைச்சரா இருக்கேன். என் ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சு. ஒரு நாள் இதை உங்ககிட்ட சொல்ல இருந்தேன். நீங்க எல்லாம் என் மேல மதிப்பு வச்சிருந்தீங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்குரியவன் நான் கிடையாது. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் போட்ட வேஷத்தை நல்லபடியா நடிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். உலகத்துல இருக்கிறவங்க முன்னாடி நீங்க ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க அம்மா மட்டும் என்ன குற்றவாளி இல்லைன்னு ஏத்துக்கிட்டா போதும். அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல. சம்பு, நீங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா? சம்பு, அம்மா பாத்தீங்கல்ல, அந்த பஸ் எரிச்சது நாங்க இல்ல, நம்ம சாந்தியை கொன்னவனை நாங்க கண்டுபிடிச்சோமா. மன்னிச்சிடு கண்ணா. நானாவது உன்னை புரிஞ்சுகிட்டு இருக்கணும். அழாதம்மா. அம்மா சொன்னதை கேட்டு அம்மாவோட சம்புவாவே வாழ்ந்துடுறேம்மா. நன்றி. வணக்கம். அறிவுங்கிறது செய்யறத உணர்ந்து செய்யக்கூடிய பக்குவம் தான். எந்த உருவமாவும் மாறக்கூடிய தன்மை கொண்ட களிமண் போலதான் மாணவர்கள் கல்வி கூடங்களுக்கு வராங்க. அவங்கள உருவப்படுத்தும் சிற்பிகள் சுற்றி இருக்கிற சமூகமும் அறிவை உணர்த்த வேண்டிய ஆசிரியர்களும் தான். கல்லூரி வளாக அரசியலால உயிர் இழந்தவங்களுக்கும் கனவு இழந்தவங்களுக்கும் என் சம்புவோட கதையை அர்ப்பணிக்கிறேன். சங்கரி.